ஹாய் கைஸ், ஐம் ராஜ்குமார். ஐம் ஃப்ரீலான்சர். டுடே வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட கிளையண்ட்டுக்கு நம்ம ஆர்டிகல்ஸ் வந்து டெலிவரி கொடுத்துருக்கோம். ஸோ அதை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயிலான வீடியோ தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? தென் உங்களுடைய வெப்சைட்டுக்கு யாருக்காச்சும் வந்து கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் வந்து தேவைப்படுது அப்படின்னா, நீங்கள் தாராளமாக வந்து என்னை கான்டாக்ட் பண்ணி சர்வீஸ்ன்றது ஒன்று எடுத்துக்க முடியும். வீடியோவில் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் உங்களுக்கு தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வெப்சைட் சம்மந்தமாக மோர் தென் ஏ டு Z எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே கேட்டு வந்து தெரிஞ்சுக்க முடியும். அதே போல் சர்வீஸ் பேஸ் பண்ணி எதனா சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னாலுமே நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அல்லது சர்வீஸ் தான் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் வந்து சர்வீஸுமே எடுத்துக்க முடியும். ஓகேங்களா? சரி, நம்ம டாபிக் உள்ள வந்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நீங்கள் வந்து எந்த கேட்டகரியில் வேணால் வெப்சைட் ரன் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு வந்து அஃபிலியேட் அல்லது காமர்ஸ் அல்லது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அல்லது நீங்கள் பிளாகிங் கேட்டகரியில் அல்லது பிஸ்னஸ் வெப்சைட்டு மோதன் நீங்கள் உங்களுடைய நீடை பொறுத்து உங்களோட வெப்சைட் நீங்கள் எதில் வேணால் ரன் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் எந்த கேட்டகரியில் வெப்சைட் ரன் பண்ணாலுமே நீங்கள் கீவேர்டு டார்கெட் கீவேர்டு மட்டும் கொடுத்தால் போதிகமானது. தென் நான் வந்து ப்ரொஃபஷ்னலாக ஃபியூர் ஒய்ட் டேஸை வந்து ஃபாலோ பண்ணி ஆர்டிகல்ஸ் வந்து ரைட் பண்ணி கொடுக்குறேன். ஃபுல் அண்ட் ஃபுல் மேனுவல் ரைட்டிங் தான் நண்பா. ஓகேங்களா? தென் நீங்கள் யாராச்சும் எங்கிட்ட வந்து ஆர்டிகல்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா, நாம் வந்து உங்களுக்கு எப்படி கொடுக்குறோம் அப்படின்றது நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக நான் சொல்கிறேன். தென் இப்போ நான் வந்து டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணி பேசிகிட்டு இருக்கேன். சரிங்களா? ஸோ நீங்கள் யாராச்சும் எங்கிட்ட வந்து இப்போ ஆர்டிகல்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா, நீங்கள் 1 வாங்கினாலும் சரி, அல்லது 10 ஆர்டிகல் வாங்கினாலும் சரி, அல்லது 100 ஆர்டிகல் வாங்கினாலும் சரி, ஒவ்வொரு டாக்குமெண்ட்டிலும் உங்களுக்கு இது போல தான் இருக்குன்றது நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். தென் ஏன்னா நிறைய பேர் நம்மகிட்ட டாக்குமெண்ட்ஸ் வாங்கி அதை அப்படியே அனதர் டிபார்ட்மெண்ட்ஸில் அனதர் சோஷியல் மீடியாவில் வந்து சேல் பண்ணுறாங்க. ஓகேங்களா? பட் ஆனால் நீங்கள் எங்கிட்ட வந்து வாங்குறீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் வரும்ன்றது நான் இந்த இடத்த டீட்டெயில் தான் சொல்லிடுறேன். சரிங்களா? சரி ப்ரோ, ஆர்டிகல்ஸ் எவ்வளோ ப்ரோ ப்ரைஸ்ன்னு சொல்லி கேட்குறீங்க அப்படின்னா, ஃபார் ஆர்டிகளோடைய ப்ரைஸ் வந்து ஜஸ்ட் ஃபார் 200 நான் வந்து கொடுத்துட்ருக்கேன். தென் நான் இருக்கிறதுலே வந்து ரொம்ப லோ ப்ரைஸில் வந்து கொடுத்துட்ருக்கேன் நண்பா. மோர் தென் நிறைய பேர் வந்து ஃபார் வேர்ட்ஸுக்கு வந்து 4 to 5 rupees வரைக்கும் சார்ஜ் பண்ணிட்டுருக்காங்க. நம்ம அப்படி கிடையாது. ஓகேங்களா? தென் ரொம்பவே டீசெண்டான ஒரு ப்ரைஸில் வந்து நான் கொடுத்துட்ருக்கேன். அதே போல் 100% நான் கொடுக்கக்கூடிய ஆர்டிகல் கூகுளில் ரேங்க் ஆகுன்றதும் அப்படின்னு இந்த இடத்த நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். சரிங்களா? தென் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட கிளைண்ட்டே கூகுள் ஆட்சன்ஸ் அப்ரூவலுக்காக வந்து வாங்கியிருக்காரு. சரிங்களா? தென் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் கொடுக்கக்கூடிய கீவேர்ட்ஸ் ஓகேங்களா, அதுதான் மெயின் டார்கெட் கீவேர்டாக இருக்கும். அது வந்து நமக்கு ஃபோக்கஸ் கீவேர்டாக கொடுத்துருக்கோம். மெட்டா டிஸ்கிரிப்ஷன் 150 வேர்ட்ஸ்க்குள்ளே நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? தென் ஃபோக்கஸ் கீவேர்டுக்கு ரிலவெண்ட்டான யூனிக்காக வந்து டைட்டிலுமே வந்து நம்ம இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? தென் இங்கே நிறைய பேர் வந்து பிளாகர் யூஸ் பண்ணுறீங்களான்றது எனக்கு தெரியாது. அதே போல் வேர்ட் ப்ரெஸ் யூஸ் பண்ணுறீங்களான்றதும் எனக்கு தெரியாது. தென் இதை தாண்டி கஸ்டமைஸ்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சிஎஸ்எஸ், ஜாவா, பூட்ஸ்ட்ராப், பைத்தான்லாம் யூஸ் பண்ணி கூட நீங்கள் கோட் லெவலில் நீங்கள் வந்து சைட் வந்து டெவலப் பண்ணியிருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் எதில் ஒர்க் பண்ணாலும் சரி, நான் கொடுக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ் வந்து 100% ரீடபிலிட்டிக்கு ஈக்குவலாக இருக்கும். அதாவது யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். அதே போல் ரேங்கிங் வேஸில் பெஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? எனக்கு வந்து பேசிக்காக இந்த ஆர்டிகல் பப்ளிஷ் பண்ணுறது கூட தெரியாது ப்ரோ. இந்த ஆன் பேஜ் எஸ்இஓ, ஆஃப் பேஜ் எஸ்இஓ, டெக்னிக்கல் எஸ்இஓ இது எதுவுமே எனக்கு பேசிக்கே எனக்கு தெரியாது அப்படின்னா கூட நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை நண்பா. ஜஸ்ட் ஃபார் நான் கொடுக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ் மட்டும் காப்பி பேஸ்ட் மட்டும் பண்ணால் போதிகமானது. ஓகேங்களா? ஸோ நிறைய பேர் வந்து வேர்ட் ப்ரெஸ் வந்து யூஸ் பண்ணுவீங்க. தென் பிளாகருக்கு வந்து எந்த ஒரு இண்டிகேட் டூல்ஸும் வந்து இல்லை. ஓகேங்களா? எஸ்இஓ ரீடபிலிட்டிக்கு ஈக்குவலாக இருக்கா, ஃப்ரெண்ட்லியாக இருக்கா, இதெல்லாம் எதுவுமே தெரியாது. ஓகேங்களா? பட் ஆனால் வேர்ட் ப்ரெஸ் பொறுத்தவரைக்கும் கம்பல்சரி, அதாவது இது ரெக்கமெண்டேஷன் கிடையாது. பட் மோர் எல்லாரும் யூஸ் பண்ணக்கூடிய காமனான டூல்ஸ் வந்து எஸ்எஸ்சிஓ, ரேங்க் மாத்து, ஆல் இன் ஒன் எஸ்இஓ, அது போல் எஸ்இஓக்குன்னு சம் பிளகின் யூஸ் இருக்கு இல்லையா? ஸோ இதில் எந்த பிளகின் யூஸ் பண்ணாலும் சரி, நான் கொடுக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ் வந்து பக்கா யூனிக்காக உங்களுக்கு ரீடபிலிட்டிக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேங்களா? தென் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு பேராகிராஃப்லையும் வேர்ட்ஸ் வந்து ஒரு சில இதில் வந்து எது இம்பார்ட்டனோ அதெல்லாமே ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கோம். அது இல்லாமல் பேராகிராஃப் அரேஞ்ச்மெண்ட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப வந்து பெருசாலாம் இருக்காது. ரொம்ப ஷார்ட்டாக தான் கொடுத்துருக்கோம். ஏன்னா ரீடபிலிட்டி ஸ்கோர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் இல்லையா? அதனால் ரொம்பவே ஷார்ட்டாக தான் வந்து கொடுத்துருக்கோம். தென் இடத்துக்கு தகுந்த மாரி H2 சப்டைட்டில் ஆட் பண்ணி நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் இன்க்ளூட் புல்லட் பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? தென் உங்களுக்கு இதை பார்க்கும்போது ஓரளவுக்கு கிளாரிஃபிகேஷன் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். தென் நீங்கள் கொடுக்கக்கூடிய கீவேர்ட்ஸ் பொறுத்து கண்டென்ட்டோட ரைட்டிங் மெத்தடுமே சேஞ்சஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா இருக்குன்னு நினைக்கிறேன். தென் ஃபஸ்ட்லேருந்து டில் எண்டு வரைக்கும் பாருங்கள், இப்படி தான் இருக்கும். சரிங்களா? ஆர்டிகல் ஃபஸ்ட்லேயும் சரி, எண்டுலேயும் சரி, கம்பல்சரி என்னுடைய கான்டாக்ட் நம்பர் உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ நீங்கள் டேரெக்டாக என்னங்க நீங்கள் கால் பண்ணி சர்வீஸ் தேவை அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படின்னா டவுட் என்ன இருக்குது அப்படின்னாலுமே கேட்டு தெரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? சரி. தென் இப்போது ஒரு டாக்குமெண்ட்டுக்குள்ளே எப்படி இருக்குது என்னன்றதை காமிச்சிட்டேன்னா, சரி இப்போ எவ்வளோ வேர்ட்ஸில் பண்ணி கொடுக்குறீங்க ப்ரோ ஒரு ஆர்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் கொடுக்கக்கூடியது எனக்கு ஜஸ்ட் ஃபார் 200 வந்து கொடுக்குறீங்க. நம்ம வந்து அதுக்கு 2000 வேர்ட்ஸ் வந்து நம்ம பண்ணி கொடுக்குறோம். ஓகேங்களா? ஸோ இந்த ஆர்டிக்கல் எவ்வளோ வேர்ட்ஸ் இருக்குது அப்படின்னா, ஆல்மோஸ்ட் 2248 வேர்ட்ஸில் வந்து நம்ம வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். சரிங்களா? தென் இது வந்து இவ்வளோ நேரம் டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணி தான் உங்கள்கிட்ட நான் பேசிகிட்டு இருக்கேன். தென் நீங்கள் யாராச்சும் எங்கிட்ட வந்து ஆர்டிகல் சர்வீஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு நம்ம எப்படி டெலிவரி கொடுப்போம் அப்படின்னா, இது போல தான் மெயிலில் வந்து சென்ட் பண்ணுவோம் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே. சரிங்களா? தென் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா,
தென் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே உங்களுடைய நேம் அட்டாச் செஞ்சுருப்பேன். அடுத்ததாக கம்பல்சரி நம்மளுடைய பிராண்டான ராஜ்குமார் எஸ்யூ சர்வீஸ்னு சொல்லிட்டு அட்டாச் பண்ணி உங்களுக்கு வந்து மெயில் வந்து ரிசீவ் ஆகும். தென் மெயில் உங்களுக்கு சென்ட் பண்ணிட்ட பிறகு கன்ஃபர்மேஷனுக்கு உங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய என்னை நீங்கள் எதில் கான்டாக்ட் பண்ணுறீங்களோ அதில் கன்ஃபர்மேஷன் மெசேஜுமே கூட நான் வந்து ஒன்று சென்ட் பண்ணுவேன். ஓகேங்களா? தென் மெயிலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பிராண்டான ராஜ்குமார் எஸ்யூ சர்வீஸில் நம்ம எது போல் சர்வீஸ் கொடுக்குறோன்றது மோர் தென் எல்லா டீட்டெயில்டாக உங்களுக்கு வந்து நான் கொடுத்துருப்பேன். கம்பல்சரி மெயிலுமே என்னுடைய மெயில் ஐடி, கான்டாக்ட் நம்பர் இன்க்ளூடு வாட்ஸ்அப் லிங்க் எல்லாமே வந்து கொடுத்துருப்பேன். ஏன்னா நிறைய பேர் வந்து டயர் 1 கண்ட்ரிலேருந்து கான்டாக்ட் பண்ணுறீங்க, சரிங்களா? ஸோ உங்களுக்குலாம் வந்து ஜஸ்ட் சிங்கிள் கிளிக்கில் எனக்கு கான்டாக்ட் பண்ணுறதுக்கு வாட்ஸ்அப் லிங்க்லாம் வந்து கொடுத்துருக்கோம். டேரெக்டாக வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். இன்க்ளூட் டிஸ்கிரிப்ஷன்லையுமே இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். தென் ஒரு ஆர்டிகல்ஸில் நம்ம என்னென்ன ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்றது இந்த இடத்துல நான் ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கு பாருங்கள். ஏன்னா ஒரு யூசர்ஸ்க்கு வந்து வேர்ட்ஸ் அதிகமாக, ஒரு யூசர்ஸ்க்கு வேர்ட்ஸ் கம்மியானா நான் வந்து கொடுக்க கிடையாது. ஓகேங்களா? ஏன்னா நீங்கள் வந்து பல வீடியோஸ் வந்து பார்ப்பீங்க, அதில் ஏதாவது ஒரு வீடியோ இது அதாவது சேனலில் வந்து கன்னட ரைட்டிங் சம்மந்தமாக பல வீடியோஸ் இருக்கலாம் நண்பா. ஓகேங்களா? ஸோ எந்த வீடியோக்கு எப்படி நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு தெரியாது. பட் காமனாக நம்ம ஃபாலோ பண்ணக்கூடியது என்ன அப்படின்னா வேர்ட்ஸ் அடி கவுண்ட் இந்த இடத்த நீங்கள் பார்க்கலாம். தென் நான் மினிமம் கேரண்டி என்ன கொடுக்குறேன் அப்படின்னா 1500 வேர்ட்ஸ் வந்து 2000 வேர்ட்ஸ் வரைக்கும் நான் மினிமம் கேரண்டி கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ அதுக்கு மேலேயே இருக்கலாம், கம்மியாகவும் இருக்கலாம். பட் ஆனால் மினிமமாக நீங்கள் 1500 2000 வேர்ட்ஸ் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சரிங்களா? தென் எஸ்இஓ ஆப்டிமைசேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பேசிக்காக ஒரு பிகினர் லெவலில் இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் ப்ரோ லெவலில் இருந்தாலுமே சரி, உங்களுக்கு வந்து எஸ்இஓ பண்ணுற நீடேலாம் கூட நான் கொடுக்கக்கூடிய ஆர்டிகல் ஜஸ்ட் ஒரு காப்பி பேஸ்ட் மட்டும் பண்ணாலே போதிகமானது. சரிங்களா? தென் பிளாகரிசம் பொறுத்த வரைக்கும் 100% ஒரிஜினல் கண்டென்ட். ஏன்னா நம்ம கொடுக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ் எந்த வெப்சைட்லையுமே அனதர் வெப்சைட்டில் வந்து இருக்காது. 1% கூட 100% நான் கேரண்டி கொடுத்துருவேன். ரீடபிலிட்டி பொறுத்த வரைக்கும் 60% வரைக்கும் நம்ம வந்து கேரண்டி கொடுக்கலாம். ஏன்னா யாராலையும் இதை 100% கொடுக்க முடியாதுன்றது நான் அந்த இடத்த ஓப்பன் சேலஞ்ச் பண்ணுறேன். சரிங்களா? தென் ஹியூமன் ரைட்டிங் பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த கிரெடிட் நமக்கு தான் வரும். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மேனுவல் ரைட்டிங்கிறதால. சரிங்களா? ஃபார் ஆர்டிகல் கிரியேட் பண்ணுறதுக்கு மினிமமாக 6 to 7 ஹவர்ஸ் வரைக்கும் டைம் எடுத்துக்கும். ஓகேங்களா? ஸோ டீமாக சேர்ந்து ஒர்க் பண்ணுறதால கொஞ்சம் ஷார்ட் அண்ட் டைமில் ஒர்க் பண்ண முடியும். அவ்வளோதான். ஓகேங்களா? தென் அதை தாண்டி நம்மக்கிட்ட என்னென்ன சர்வீஸ் இருக்குது அப்படின்றது இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்கும் பாருங்கள். ஓகேங்களா? வெப்சைட் டெவலப் பண்ணுறதுலேருந்து தென் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ஆர்டிகல் ரைட்டிங் சர்வீஸ்லேயே பாருங்கள். ஆட்சன்ஸ் அப்ரூவலுக்கு தனியாக வச்சுருக்கோம். ஐசிபிசி இன்சூரன்ஸ் லா பேஸ் பண்ணி அதுக்கு தனியாக வச்சுருக்கோம். அஃபிலியேட்டுக்கு அதுக்கு தனியாக வச்சுருக்கோம். தென் இதை தாண்டி வந்து ஆட்சன்ஸில் ஆட் மேனேஜர்னு ஒன்று இருக்குது. அது ஏடிஎக்ஸ்னு சொன்னால் உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும். தென் அதுக்கு ரெவன்யூ இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அதுக்கு தனியாக வந்து வச்சுருக்கோம். தென் பிஸ்னஸ் வெப்சைட்டுக்கு தனியாக வந்து வச்சுருக்கோம். சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் அதுக்கு தனியாக வந்து வச்சுருக்கோம். தென் இதை தாண்டி பேக்லிங்க் சர்வீஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அது ஆக்சுவலி பேக்லிங்கில் நம்ம சேனல் ஆல்ரெடி வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். பேக்லிங்க் சர்வீஸ் அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா? தென் அதிலே வந்து பார்த்தீங்கன்னா அது எல்லாமே ஓகேங்களா ஆல்ரவுண்டாக பண்ணியிருக்கேன். தென் ஃபைனலாக பாருங்கள் பிளாகர். ஓகேங்களா? எதையும் நம்ம மிச்சம் வைக்கிறது கிடையாது நண்பா. வெப்சைட்டில் ஆல்ரவுண்டாக நம்ம வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கேன். ஒரு பிகினர் லெவலில் இருக்கீங்க அப்படின்னா ஒரு பேசிக் ஸ்கில் கூட இல்லை அப்படின்னா கவலைப்படாதீங்க. ஒன் டைம் கால் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஓரளவுக்கு கிளாரிஃபிகேஷன் கிடைச்சிடும். நம்ம எதில் ஒர்க் பண்ணால் நமக்கு சக்ஸஸ் கிடைக்கும் அப்படின்றது. ஓகேங்களா? சரி, இப்போது நீங்கள் எங்கிட்ட வந்து அமௌண்ட்டு பே பண்ணுறீங்க, அதே போல் ஏதோ ஒரு சர்வீஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு நான் திருப்பி நீங்கள் ஏதாவது ஒன்று எதிர்பார்ப்பீங்க. எதனா ஒரு ஆஃபர்ஸ், எதனா ஒரு போனஸ், இந்த மாதிரி எதனா ஒன்று எதிர்பார்ப்பீங்க இல்லையா? இந்தியாவிலே ஓப்பன் சேலஞ்ச் பண்ணுறேன். நான் கொடுக்கக்கூடிய குவாலிட்டி யாராலையும் கொடுக்க முடியாது. நம்பர் 1. நம்பர் 2, நான் கொடுக்கக்கூடிய ஆஃபர்ஸ் யாராலையும் கொடுக்க முடியாது. நம்பர் 3, நான் கொடுக்கக்கூடிய ஆஃபர்ஸும் தாண்டி நான் கொடுக்கக்கூடிய ரிட்டர்ன் உங்களுக்கு நீங்கள் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10 ஆர்டிகல்ஸ் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா 2000 பே பண்ணுவீங்க. பதிலுக்கு நான் ஏதாச்சும் ஒன்று கொடுக்கணும் இல்லையா? ஸோ நான் கொடுக்கக்கூடியது என்ன அப்படின்னா ஜென்ரல் பிஸ் ப்ரீமியம் தீம்ஸ்ன்றது நான் உங்களுக்கு ஃப்ரீயாகவே லைஃப் லாங் வந்து ஆக்டிவேட் பண்ணி கொடுக்குறேன் வித் கீயோட. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்த உங்களுக்கு வந்து பாருங்கள், எல்லாருடைய மெயிலையுமே இதில் வந்து அட்டாச் பண்ணி தான் அனுப்புவேன். ஏன்னா ஒருத்தருக்கு வந்து அனுப்பிச்சிட்டு ஒருத்தருக்கு வந்து அனுப்பலை. எங்கிட்ட ஆஃபர்ஸ் இருக்குன்னா இருக்குன்னுவேன், இல்லைனா இல்லைன்னு சொல்லுவேன். சரிங்களா? ஸோ இந்த தீம்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேர்ல்டுலே ஓகேங்களா ரொம்ப 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 லைட் வெயிட் தீம். தென் ஜெனரல் ப்ரீமியன்றது வேர்ட் ப்ரெஸ்ஸில் நீங்கள் டாப் 10ல் பார்த்தாலும் சரி அல்லது டாப் 5ல் பார்த்தாலும் சரி உங்களுக்கு ஃபஸ்ட்டாக வந்து நிற்கும். கூகுளில் டவுட் வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? தென் இந்த தீம்ஸ் வந்து நான் உங்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுக்குறேன். தென் நீங்கள் வந்து மினிமமாக எத்தனை ஆர்டிகல்ஸ் வாங்கலாம் அப்படின்னா ஒரே ஒரு ஆர்டிகல்ஸ் வாங்கி பாருங்கள். உங்களுக்கு 100% சாட்டிஸ்ஃபைடு கொடுத்தா மட்டும் அகைன் வந்து ஆர்டர்ஸ் கொடுங்க, இல்லை கொடுக்காதீங்க. ஓகேங்களா? தென் அதே போல் நீங்கள் கம்பல்சரி எந்த சர்வீஸுமே நீங்கள் எங்கிட்ட எடுக்கணும் அப்படின்றது கட்டாயமும் கிடையாது. வேணும்னா எடு, வேணும்னா ஃப்ரீயாக விட்ரு, அவ்வளோதான். பட் நம்மக்கிட்ட சர்வீஸ் இருக்குது அப்படின்றத இந்த இடத்த நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். சரிங்களா? தென் இந்த இடத்த பாருங்கள், தீம்ஸ் வந்து நம்ம கீ ஆக்டிவேட் பண்ணி கொடுக்குறோமா இல்லையான்றது அதையுமே உங்களுக்கு வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் அட்டாச் பண்ணியிருக்கமே இல்லை. ஸோ நம்ம ஜெனரல் பிஸ் ப்ரீமியம் தீம்ஸ் நீங்கள் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு கீ ஆக்டிவேட் பண்ணுறது இப்படி தான் இருக்கும். இது போல் டேஷ்போர்டு நீங்கள் பார்த்துக்கவும் முடியும் நம்ம கீ போட்டிருக்கோமா இல்லையான்னு சொல்லிட்டு. சரிங்களா? தென் இதை தாண்டி நாம் கொடுக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா ஆஃபர்ஸ் என்ன அப்படின்னா
எனக்கு தீம்ஸ் வேண்டாம், அதுக்கு வேறு ஆல்டர்னேட்டிவ் எதனா இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக நான் கொடுக்குறதே ஃப்ரீ தான். தென் நீங்கள் தீம்ஸ் 10+ ஆர்டிகல்ஸ் வாங்கிட்டு தீம்ஸ் வேண்டாம் அப்படின்னா உங்களுக்கு 300 டூஃபாவோட பேக்லிங்க் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறேன் நண்பா. ஓகேங்களா? ஸோ தீம்ஸ் அல்லது பேக்லிங்க் வந்து ஃப்ரீயாக எடுத்துக்க முடியும். ஓகேங்களா? 2 சாய்ஸ் தான் இருக்குது. தென் அடுத்ததாக இதை தாண்டியே வந்து 5000 பேக்லிங்க்ஸ் யாராச்சும் வந்து நீங்கள் வந்து ஆர்டர்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்படி பார்த்தாலுமே ஜென்ரல் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸ்லேருந்து ஃப்ரீயாக வைக்க முடியும். அதாவது 5000 பே பண்ணி 5000 பேக்லிங்க்ஸ் ஆர்டர் எடுப்பீங்க. அதே 5000 ஈக்குவல் ஆன ப்ரீமியம் தீம்ஸ் வந்து ஃப்ரீயாக வாங்கிக்க முடியும். அப்படி இல்லைனா சேம் உங்களால் 300 பேக்லிங்க்ன்றது ஃப்ரீயாக வந்து கிளைம் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ சரி ப்ரோ, தீம்ஸ் ஃப்ரீன்றன்னு சொல்கிறீங்க இல்லையா, அந்த தீம்ஸ்க்கான காஸ்ட் என்ன ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் இந்தியன் கரன்சியில் ஒரு 21,000 வரும் நண்பா. நம்ம வச்சிருக்கிறது ஒரு கிட்டத்தட்ட ஒரு லைசன்ஸ்க்கு 500 வெப்சைட்டுக்கு வரைக்கும் நம்மளால் ஆக்டிவேட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் வந்து இயர் வந்து கம்பல்சரி ரினியூவல் பண்ணணும். ரினியூவல் பண்ணலன்னா உங்களுக்கு வந்து அப்டேட்ன்றது கிடைக்காது. ஓகேங்களா? ஸோ நான் வந்து ஒரு ஃப்ரீலான்சராக மல்டிபிள் வெப்சைட் வந்து ரன் பண்ணிகிட்ருக்கேன். பேக் எண்டில் நிறைய பேருக்கு வந்து சர்வீஸ் கொடுத்துட்ருக்கோம். நிறைய வந்து பிகினருக்கு அந்த ப்ரோ லெவலில் இருக்கிறவங்களும் நம்மக்கிட்ட கீ வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படின்னும் போது இது எல்லாமே நம்ம ஃப்ரீயாக கொடுக்குறோம் அப்படின்றத தாண்டி இயர் வந்து இந்த கீழே நான் வந்து ரினியூவல் பண்ணணும். அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்டேட் வந்து கிடைக்காது. சரிங்களா? பட் ஆனால் ஒரு ப்ரீமியம் தீம்ஸ் வாங்கணும் அப்படின்னா இப்போ ஜென்ரல் ப்ளஸ் பொறுத்த வரைக்கும் 4500 5000 வரைக்கும் வந்துடும் சிங்கிள் வெப்சைட்டுக்கு. கான்செப்ட் புரியுதுங்களா? ஸோ நீங்கள் கொடுக்கக்கூடியது 10 ஆர்டிகளுக்கு 2000 கொடுப்பீங்க. சிங்கிள் வெப்சைட்டுக்கு போய் ப்ரீமியம் தீம்ஸ் வாங்கி ஒர்க் பண்ணுவீங்களான்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்க் பண்ண மாட்டீங்க. புரியுதுங்களா? ஸோ இதெல்லாம் நான் பார்த்து தான் நானாக வந்து இது போல் உங்களுக்கு வந்து ஆஃபர் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். இது வரைக்கும் நான் வெப்சைட்டில் ஒர்க் பண்ணதுலேருந்து இன்னி வரைக்கும் ஃப்ரீயில் ஒர்க் பண்ணதே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரீமியம் தீம்ஸில் தான் நான் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா? நான் யூஸ் பண்ணக்கூடிய தீம்ஸ் வந்து ஜென்ரல் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸ் யூஸ் பண்ணுறதும் தாண்டி நியூஸ் பேப்பர் 12 வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். சரிங்களா? ஸோ இப்போ நிறைய லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்து வந்துடுச்சு. பட் நான் நியூஸ் பேப்பர் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எல்லாமே ப்ரீமியம் தான் வித் லைசன்ஸ் கீயோடு இருக்கும், அப்டேட் இன்க்ளூடு. ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து ஏன் நான் ப்ரீமியம் தீம்ஸ் வந்து கொடுக்குறேன், ஃப்ரீயாக கொடுக்கறதுக்கான காரணங்கள், முக்கியமான காரணங்கள் என்ன அப்படின்னா கூகுளில் எவ்ரி ஓகேங்களா 6 மந்த்துக்கு ஒன்ஸ் அப்படின்னா இயர்லி ஓகே அப்படின்னா குவார்டர்லி ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கோர் அப்டேட் வந்து விடுவாங்க. சரிங்களா? ஸோ கோர் அப்டேட் விடும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஆர்டிகல்ஸ் அண்டு காம்படிட்டர்லாம் வந்து ஃபஸ்ட்டு பொசிஷனில் இருக்கிறவங்க 5வது பொசிஷனுக்கு வருவாங்க, 5வது இருக்கிறவங்க ஃபஸ்ட்டுக்கு போவாங்க. அது போல் மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஜென்யூனான கிரியேட்டர் வந்து என்றைக்கும் மேலே வரணும் இல்லையா? அதனால் கோர் அப்டேட் விட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த கோர் அப்டேட்டுக்கு தகுந்த போல் இந்த ப்ரீமியம் தீம்ஸில் மட்டும்தான் ஆப்டிமைஸ் பண்ணுவாங்க கோடு எல்லாத்தையும். புரியுதுங்களா? ஃப்ரீ எடிஷன்லாம் அப்படி எதுவுமே பண்ண மாட்டாங்க. அதனால தான் ப்ரீமியம் தீம்ஸ்க்கு எல்லோரும் சுவிட்ச் ஆகணுன்றதுக்காக ஒரே ரீசனுக்காக நான் வந்து இது ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கேன். புரியுதுங்களா என்ன சொல்ல வரன்றது? ஸோ என்னுடைய இடத்துலேருந்து யோசித்து பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் நான் கொடுக்கணுன்னு கட்டாயமே கிடையாது. என்னுடைய கிளைண்ட்டான உங்களுக்கு வந்து ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்கணுன்றதுக்காக தான் நான் எல்லாமே ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கேன். சரிங்களா? ஸோ புரியுன்னு நினைக்கிறேன் என்ன சொல்ல வரன்றது. புரிஞ்சுங்க ஓகே, புரியல அப்படின்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது நண்பா. அது இல்லாமல் என்கிட்ட சர்வீஸ் இருக்குது, அது சேல் பண்ணணுன்றதுக்காக நான் இவ்வளோ நேரம் கத்திட்டு கிடையாது. ஓகேங்களா? ஸோ கரெக்டான ரீசன் சொல்கிறேன், இதுதான் உண்மையும் கூட. சரிங்களா? ஸோ கோர் அப்டேட் எதுக்கு வருது, சும்மா பேருக்கு உதவும் கொடுக்க கிடையாது. ஓகேங்களா? ஏன்னா இன்றைக்கி ரேஞ்சுக்கு எவ்வளோ பேர் வந்து காம்படிஷன் ஹையாக தாண்டி டூல்ஸ் நிறைய வந்துடுச்சு. ஓகேங்களா? ஜென்யூனான கிரியேட்டருக்கு வந்து இங்கே கிரெடிட்டே இல்லாமல் போயிடுது. 6 மந்த்துக்கு ஒன்ஸு நீ என்ன தான் ஆட்டையை போட்டே போட்டாலுமே கண்டென்ட்டை நீ உன்னோட வெப்சைட்டு காணாமல் போய்டும். நீ போடக்கூடிய பப்ளிஷோட யூஆர்எல் வந்து போஸ்டோட யூஆர்எல் வந்து ஹைட் செய்யப்படும் கூகுள்லேருந்து. அதுபோல் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். ஓகேங்களா? ஸோ அப்படின்னும் போது இந்த கோர்பரேட் வரும்போது தான் ஜென்யூனான கிரியேட்டர்ஸ் வந்து எல்லாமே ஆர்கானிக் முறையில் சர்ச் பண்ணி மேலே வராங்க. கான்செப்ட் புரியுது என்ன சொல்லுறது? இது போல் சொல்லிக்கிட்டே போகலாம். தென் நிறைய இன்ஃபர்மேஷனால வந்து ஓப்பனாக வந்து சொல்ல முடியாது நண்பா. ஏன்னா பாலிசி வெலியூஷன் வந்துடும். அப்படி வந்துடுச்சு அப்படின்னா வீடியோஸ் வந்து ரிமூவ் செஞ்சுருவாங்க. ஸோ ப்ளீஸ் புரிஞ்சுக்குங்க. மோர் இன்ஃபர்மேஷனுக்கு வந்து கால் பண்ணி டவுட் வந்து கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம். தென் அது இல்லாமல் சர்வீஸ் எது வேணுனாலும் நீங்கள் ஃபர்தராக கால் பண்ணுங்கள். ப்ரைஸ் என்னன்றது A to Z தெளிவாக சொல்லிடுறேன். நம்மக்கிட்ட என்னென்ன சர்வீஸ் இருக்குன்றது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லி முடிச்சுறேன். வெப்சைட் சம்மந்தமாக A to Z எல்லா சர்வீஸுமே அவைலபிளாக இருக்குது. கனெக்டிங் சர்வீஸ் அவைலபிளாக இருக்குது. பேக்லிங்க் சர்வீஸ் அவைலபிளாக இருக்குது. வெப்சைட் வந்து பில்டு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். 3 பேக்கேஜ் அவைலபிளாக இருக்குது. 7000 ரூபாய், 15000 ரூபாய் அண்டு 25000 ரூபாய். ஓகேங்களா? ஒவ்வொரு பேக்கேஜுமே ஒவ்வொரு பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குது. தென் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே வேர்ட்பிரஸ் வெப்சைட்டு தான். ப்ரீமியம் தீம்ஸு நம்ம போட்டு தான் ஒர்க் பண்ணி கொடுக்குறோம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ரெஃபரன்ஸ்க்கு இப்போ வந்து ஒரு 15000 கொடுத்து ஒரு வெப்சைட் நீங்கள் வந்து ஒர்க் எடுக்கிறீங்க எங்கிட்டேருந்து அப்படின்னும் போது நல்லா பாருங்கள். தீம்ஸ்க்கான காஸ்ட்டே 5000 வந்துடும். ஓகேங்களா? அதாவது உங்கள் டொமைன் வித் ஹோஸ்டிங் வாங்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு ஆல்மோஸ்ட்டு ஒரு 3,000 to 4,000 வரைக்கும் வந்துடும். அதிலே வந்து பாருங்கள் 9,000 வரைக்கும் போயிடுச்சு. அப்படின்னு இருக்கும்போது மேலே இருக்கக்கூடிய அமௌண்ட் மட்டும் தான் நீங்கள் எனக்கு கொடுக்குற கணக்கில் வரும். ஸோ என்னுடைய இடத்துலேருந்து நீங்கள் யோசிச்சு பார்த்தாவே நீங்கள் கொடுக்கக்கூடிய அமௌண்ட் வந்து ஒர்த்தா இல்லையான்றது உங்களுக்கே தெரியும். இதை தாண்டி ஒரு பிகினர் லெவலில் இருக்கீங்க அப்படின்னும் போது ஸ்க்ராட்ச்லேருந்து எல்லாமே A to Z கற்றுக் கொடுக்க வேண்டாமா? எல்லாமே யோசிச்சு பாருங்க நண்பா. நம்மளுடைய ப்ரைஸ் எப்பவுமே பக்காவாக இருக்கும்.
அது எல்லாமே ஃபிக்ஸடாக தான் இருக்கும். சும்மா இன்றைக்கி ஒரு ரேட்டு நாளைக்கு ஒரு ரேட்டு அப்படிலாம் சொல்லிட்டு இருக்க மாட்டேன். ஓகேங்களா? ஸோ நீட் இருக்குன்னா மட்டும் கான்டாக்ட் பண்ணி சர்வீஸ் எடுத்துக்கலாம். எனவே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் நண்பா. தென் மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க நண்பா.